காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலத்தில் உள்ள தர்மேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். 7 நாட்கள் நடைபெற்ற விழாவில் யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு மூலவர் தர்மேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் பள்ளி குழந்தைகளை பாதுகாப்பின்றி அழைத்துச் சென்ற 6 ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அதிக பாரம் ஏற்றிச் சென்ற 2 டெம்போ வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு மொத்தமாக 1,40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதோடு பாதுகாப்பற்ற முறையில் குழந்தைகளை ஏற்றி வந்தால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து அதிகாரிகள் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை நிரப்பக் கோரி 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறையில் கொரோனா காலத்தின் போது ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களை கொண்டு காலி பணியிடங்களை நிரப்ப அவர்கள் வலியுறுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு அருகே வாய்க்கால் ஓரம் உள்ள சாலையில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்கு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தினால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பள்ளத்தில் இடறி வாய்க்காலில் விழுவதாக கூறப்படுகிறது. எனவே விபத்தால் உயிரிழப்பு ஏற்படும் முன் பள்ளத்தை சரி செய்ய கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவரம்பூருக்கென்று தனி தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும் என உறுதியளித்தும் அமைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2011ஆம் ஆண்டு திருவரம்பூர் தனி தாலுகாவாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தனி தாலுகாவிற்கான முனிசிப் கோர்ட், கிளை சிறை மற்றும் தீயணைப்பு நிலையம் உள்ளிட்டவை ஏதும் அமைக்கப்படாமலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 1,81,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருவரம்பூருக்கென்று தனி தீயணைப்பு நிலையம் கொண்டுவரப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதற்கான நிரந்தர இடம் தேர்வாகாததால் தற்காலிகமாக பாலாஜி நகரில் உள்ள கட்டடத்தில் வாடகை கொடுத்து தீயணைப்பு நிலையம் தொடங்கி வைப்பதற்கான பணிகள் நடைபெற்றன. ஆனால் விழா திடீரென ரத்து செய்யப்பட்டு தீயணைப்பு வாகனங்கள் திரும்பிச் சென்றது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு பல ஆயிரம் வணிக நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகள் இருந்து வரும் நிலையில் தீயணைப்பு நிலையம் எப்போது அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் அந்த பகுதி மக்கள் உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 30 தானியங்கி மழை கணக்கிடும் கருவிகள் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. மழைப்பொழிவு மற்றும் வானிலை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 30 தானியங்கி மழைமானிகள் மற்றும் தானியங்கி வானிலை நிலையம் அமைக்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வருவாய்த்துறை மூலம் இடம் தேர்வு செய்யப்பட்டு பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தானியங்கி வானிலை மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மழை அளவு துல்லியமாக கணக்கீடு செய்யப்படும். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையின் அளவு வானிலை குறித்து தெரிந்து கொள்ளலாம். தற்போது செங்கல்பட்டு, காட்டாங்குளத்தூர், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், தாம்பரம் உள்ளிட்ட 30 இடங்களில் மழைமானி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் இறுதிக்குள் அனைத்தும் பயன்பாட்டிற்கு வரும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஓடும் ரயிலிலிருந்து வடமாநில நபர்களை தள்ளிவிட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய செய்தி குறித்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 19ஆம் தேதி சென்னையில் ஓடும் ரயிலிலிருந்து 2 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தூக்கி வெளியே வீசப்பட்டதாகவும் இதன் விளைவாக ஒருவர் உயிரிழந்ததாகவும் பீகாரைச் சேர்ந்த தனியார் செய்தி தொலைக்காட்சி ஒன்று தனது முகநூல் மற்றும் யூடியூபில் செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் இந்த செய்தி முற்றிலும் தவறானது என்றும் ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் இதுபோன்ற காணொலி பரப்பப்பட்டுள்ளதாகவும் சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பிட்ட செய்தி தொடர்பான விசாரணையில் கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மோகன் மக்தூ ராம் துர்காலியா என்பவர் விழுப்புரத்திலிருந்து தாம்பரத்துக்கு செல்லும் ரயிலின் மேலே ஏறிய போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதன் தொடர்ச்சியாக அவரது உடலை அரசு கீழ்ப்பாக்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து பீகார் மாநிலம் பாட்னா வரை கொண்டு செல்ல தடையில்லா சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி தவறான செய்தி பரப்பியதற்கு எதிராக சென்னை பெருநகர காவல்துறை மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் குப்பை தொட்டியாக மாறிய மணிமங்கல மயானத்தில் ஈமச்சடங்கு செய்வதில் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர்.
மணிமங்கலம் ஊராட்சியில் மணிமங்கலம், காந்திநகர், இந்திரா நகர், பாரதி நகர், புஷ்பகிரி, அண்ணா நகர், பெரிய காலனி, கஜலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகள் அடங்கியுள்ளன. இப்பகுதிகளில் சேரும் குப்பை கழிவுகளை பாரதி நகரில் உள்ள மயானத்தில் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் மயானம் முழுவதும் குப்பை குவியலாக உள்ளன. மேலும் குப்பையினை தீ வைத்து எரிக்கப்படுவதால் அந்த பகுதியில் எப்போதும் புகை மூட்டமாகவே காணப்படுகிறது. இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் மயானம் முழுவதும் துர்நாற்றமும் வீசி வருகிறது. இதனால் இந்த மயானத்தில் குப்பைகளை அகற்றிய பிறகுதான் உடலை அடக்கம் செய்ய வேண்டிய நிலையும் இருக்கிறது. மலை போல் கொட்டப்பட்டிருக்கும் குப்பை மேடால் உடல்களை அடக்கம் செய்ய செல்லும் மக்கள் இறுதி சடங்கு செய்ய முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதுகுறித்து குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரியிடம் கேட்டதற்கு அந்த பகுதியில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கான 20 விழுக்காடு வரி விதித்துள்ளதை வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உள்நாட்டில் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு 20 விழுக்காடு வரி விதித்தது. இந்த நிலையில் இந்த வரி விதிப்பிற்கு முடிவு தேதி அறிவிக்காமல் வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக உள்நாட்டில் அரிசி தேவையை பூர்த்தி செய்யவும் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் பச்சரிசி, நொய், புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கும் மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்தது. சர்வதேச அளவிலான அரிசி தேவையில் இந்தியாவின் பங்களிப்பு 40 விழுக்காடாக இருக்கும் நிலையில் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளால் பல நாடுகளில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் சூழல் நிலவியது. அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் அரிசி விலை கணிசமாக உயர்ந்தது கவனிக்கத்தக்கது. பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்போசிஸை பின்னுக்கு தள்ளி நாட்டின் 5வது மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுத்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தையில் நேற்று பாரத ஸ்டேட் வங்கி ஓராண்டில் இல்லாத உச்சத்தை எட்டிய நிலையில் அதன் சந்தை மதிப்பு 6,88,578 கோடி ரூபாயாக அதிகரித்தது. இது இன்போசிஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை விட 1,228 கோடி ரூபாய் அதிகமாகும். இதன் காரணமாக பாரத ஸ்டேட் வங்கி மதிப்பின் அடிப்படையில் நாட்டின் 5வது மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுத்திருக்கிறது. நாட்டின் மிகப்பெரிய நிறுவனங்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முதலிடத்தில் இருக்கும் நிலையில் டாடா கன்சல்டன்சி, HDFC வங்கி, ICICI, SBI, இன்போசிஸ், LIC, பாரதி ஏர்டெல், இந்துஸ்தான் யூனிலீவர் மற்றும் ITC ஆகிய நிறுவனங்கள் முதல் 10 இடங்களில் உள்ளன. காங்கிரஸ் கட்சியிடமிருந்து வருமான வரி பாக்கியாக 65 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்த தொகையை செவ்வாய்க்கிழமை வசூல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளில் 115 கோடி ரூபாய் வருமான வரித்துறை முடக்கி வைத்திருந்தது. வரி பாக்கியை வசூல் செய்வதற்காக இந்த தொகை முடக்கி வைக்கப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்திருந்தது. காங்கிரஸ் வங்கி கணக்குகளில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த 115 கோடி ரூபாயிலிருந்து 65 கோடி ரூபாய் வருமான வரித்துறை கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி வசூலை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி மேல்முறையீடு செய்துள்ளது. சட்டவிரோதமாக வருமான வரித்துறை தங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து 65 கோடி ரூபாயை எடுத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவைத் தேர்தல் வரும் நேரத்தில் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது அரசியல் பழிவாங்கும் செயல் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். பில்லூர் அணை நீர்மட்டம் 67 அடியாக குறைந்துள்ளதால் கோவை மாவட்ட மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாநகராட்சி பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு சிறுவாணி, பில்லூர் அணைகள் மற்றும் ஆழியாறு, பவானி ஆறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து விநியோகிக்கப்படுகிறது. பில்லூர் 3வது திட்டம் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது பில்லூர் அணையிலும் நீர்மட்டம் 67 அடியாக குறைந்துள்ளது. இதன் உயரம் 100 அடியாக உள்ள நிலையில் குறைந்தபட்சமாக 68 அடி உயரத்திற்கு நீர் இருப்பு இருந்தால் மட்டுமே மக்களுக்கு பற்றாக்குறையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய முடியும். பில்லூர் அணைக்கு குந்தாவில் மின் உற்பத்திக்கு பயன்படுத்திய தண்ணீர் திறந்து விடப்படும். அதனால் எப்போதும் நீர்மட்டம் குறையாமல் இருக்கும். ஆனால் சில நாட்களாக மின் உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை இல்லாததால் தண்ணீர் திறந்து விடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பில்லூர் அணை நீர் இருப்பு வேகமாக சரிந்துள்ளதால் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து மாற்று ஏற்பாடு செய்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என குடிநீர் வடிகால் வாரியத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியருக்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் அடிப்படையில் மகளிர் காவல்துறையினர் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியர் நாராயண பிரசாத் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். நாகை போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி நாராயண பிரசாத்திற்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 70,000 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தார்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையேயான மலைப்பாதையில் ஆபத்தான நிலையில் உள்ள பாறைகளை அசம்பாவிதங்கள் நடக்கும் முன் அகற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். 13வது கொண்டை ஊசி வளைவு, கோத்தகிரி குஞ்சப்பனை உள்ளிட்ட பகுதிகளில் சாலை ஓரத்தில் பாறைகள் தொங்கிக் கொண்டுள்ளன. இவை வாகன போக்குவரத்தின் போது ஏற்படும் அதிர்வுகளால் அவ்வப்போது சாலையில் உருண்டு விடுவது வாடிக்கையாகவே உள்ளது. எனவே அப்பாறைகளை அகற்ற வலியுறுத்தப்படுகிறது.